அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிட சாம்ராட் மகேஷ் ஐயர். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப அற்புதமான ஒரு திருக்கோயில் பார்க்குறோம். எப்பவுமே வாழ்க்கையில் வெற்றி அடையிறதுக்கு ஒரு முதல் இது பார்த்திங்கன்னு சொன்னால் நம்ம வழிபடக்கூடிய தெய்வம், அதுலேயும் இஷ்ட தெய்வம் அப்படின்னு சொல்லுவோம். இன்றைய தினத்தில் நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா கடல் கடந்து அந்தமானில் இருக்கேன். வெற்றிமலை முருகன் கோயில். நம்மளுக்கு மலை கோயில் அப்படின்னாலே ரொம்ப ஆனந்தமாக இருக்கும். இன்றைக்கி வெற்றிமலை முருகன் கோயிலில் தான் இன்றைக்கி நம்ம அற்புதமான தரிசனம் பண்ணியிருக்கோம். இந்த கோயிலில் மலை ஏறி முருகனை நம்ம தரிசனம் பண்ணலாம். இங்கே விநாயக பெருமான் இரட்டை விநாயகராக இங்கே இருக்கக்கூடியதாக பார்க்க முடியும். நம்ம மதுரை கோயிலில் இருக்குது, அதேமாதிரி பாண்டிச்சேரியில் கோயிலில் நம்ம பார்க்க முடியுது. அந்த மாதிரி இரட்டை பிள்ளையாராக இங்கே நம்ம தரிசனம் பண்ணுறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா அபித குச்சலாம்பா சமேத அருணாச்சலேஸ்வர சுவாமி சிவபெருமான் ரொம்ப அற்புதமாக இந்த கவசத்தை போட்டு காட்சி அளிக்கக்கூடியது நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த கோயிலில் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையோட காட்சி கொடுக்குறாரு. அதுவும் ஒரு பெரிய வரப்பிரசாதம், அற்புதமான தரிசனம். முருகன் பாருங்களேன், மலை கோயிலில் வெற்றியை கொடுக்கறதுக்கு வள்ளி தெய்வானையோட காட்சி கொடுக்கக்கூடிய அற்புதமான முருகர். இந்த கோயில் கொடிமரம் பிரம்மாண்டமான நிலையில் இருக்கக்கூடிய இந்த கொடிமரத்தோடு இந்த கோயில் இருக்கிறத பார்க்க முடியுது. அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் இந்த கோயிலில் அம்பாள், காமாட்சி அம்பாள் இருக்காங்க. மேலும் கோயிலை சுத்த வரும்போது லிங்கோத்பவர், நவக்கிரகத்தில் இங்கே ஒரு சிறப்பு இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனீஸ்வரருக்குன்னு தனியாக முன்னாடி ஒரு சந்நிதி இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் நவக்கிரகத்துக்குன்னே தனியாக ஒரு சந்நிதி இங்கே இருக்குது. அதுலேயும் சனீஸ்வரருக்கு தனியாக. அடுத்தது இந்த முருகனுக்கு நேர கீழே பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் வேல் வழிபாடு பண்ணுறாங்க. அரச மரத்துக்கு அடியில் வேல் வழிபாடு. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு மயமில்லை, குகனுண்டு குறைவில்லை, ஸ்கந்தனுண்டு கவலையே இல்லை மனமேங்கிற மாதிரி இங்கே வேல் வழிபாடு ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படுகிறது. கோயிலில் வச்சு வழிபாடு பண்ணுறாங்க. இந்த கோயிலை சுற்றி வரும்போது ராதே கிருஷ்ணர் இருக்கார். தம்பதி ஒற்றுமைக்காக ராதே கிருஷ்ணர். இப்படி எல்லா சன்னிதானமும் கொண்ட அற்புதமான திருக்கோயில் வெற்றிமலை முருகன் கோயில். இந்த கோயிலில் நீங்கள் வழிபாடு பண்ணி பாருங்கள். முருகப்பெருமானை வள்ளி தெய்வானையோட காட்சி கொடுக்கக்கூடிய, நம் காரியத்தை வெற்றியளிக்கக்கூடிய அற்புதமான முருகர் திருக்கோயில் அந்தமானில் இருக்கக்கூடிய வெற்றிமலை முருகன் கோயில். கடல் கடந்து வந்தாலும் எங்கே வந்தாலும் முருகன் தான் நமக்கு இல்லையா? அது இந்த கோயிலில் அப்படி தூரத்துலேருந்து பார்க்கும்போது கோயில் அப்படி பிரம்மாண்டமாக, அப்படி மலை ஏறி இப்படி முதல் சாமியை பார்க்கும்பொழுது, அந்த கோயிலை பார்க்கும்போது பிரம்மாண்டமாக இருக்கிறத பார்க்க முடியும். அதே மாதிரி எப்படி நம்ம திருவண்ணாமலை கோயிலில் பார்த்திங்கன்னா நம்ம எந்த பக்கம் திரும்பினாலும் அந்த சிவனை நம்ம பார்க்க முடியும் இல்லையா? அந்த மேலே இருக்கிற வரைபடத்தில். அதே மாதிரி தான் இந்த கோயிலையும் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அதே போன்று இங்கே சிற்பம் ரொம்ப சிறப்பாகவும், இந்த வரைபடங்கள்லாம் ரொம்ப சிறப்பாகவும் காமதேனு இருக்கிறத நம்ம பார்த்துருப்போம். அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா நடுவில் குரு பகவானும், சுற்றியிலும் நவக்கிரகங்களுடைய சிறப்பு. நவக்கிரகங்கள் மட்டுமல்ல, 12 ராசிகளுக்கு உண்டான சிறப்பை ரொம்ப அழகாக நட்சத்திர வடிவில் எல்லாமே முருகனுடைய நட்சத்திரத்துக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க இந்த கோயிலில். சிற்பங்களில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் அந்த மேலே கோயிலுக்குள்ளே இப்படி மேலே பார்த்தீங்கன்னா அத்தனையும் வேல், மயில், சக்கரங்கள், இது போன்ற அற்புதமான சிற்பங்கள்லாம் இங்கே இந்த கோயிலில் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். மேலும் இந்த கோயிலில் ஒரு பெரிய சிறப்புகளும் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குபேரருக்குன்னு தனி சந்நிதி இங்கே இருக்குது. சில்வத்தேரில் கூடியவர் யக்ஷராஜர். குபேரரை வழிபடுறது உங்களுக்கே தெரியும் எவ்வளோ சிறப்புகள். நான் நிறைய ஆன்மீக தகவல் அதை பற்றி நான் எடுத்து சொல்லியிருக்கேன். குபேரர் சந்நிதியும் இருக்கக்கூடிய அற்புதமான திருக்கோயிலாக இந்த கோயில் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. மேலும் இங்கு காரிய சித்தி விநாயகர், ரொம்ப சக்தி வாய்ந்த அற்புதமான விநாயகர் இந்த மலை கோயில் ஏறுறதுக்கு கீழேயே இருக்குது. எப்போ நீங்கள் இந்த வெற்றிமலை முருகன் கோயில் இங்கே அந்தமானுக்கு வந்தாலும் கண்டிப்பாக இந்த முருகன் கோயிலுக்கு வரணும். முருகனை பிரார்த்தனை பண்ணணும். எல்லா காரியமும் உங்களுக்கும் வெற்றியாக பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.